அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. நான் ஒரு வீடியோ போட்டதுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. திமுக கோயிலை இடிச்சா நீங்க ஏத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. திராவிட கட்சிகளை பொறுத்தவரை எந்த ஆலயங்களை இடிக்கணும் நோக்கத்தோட எல்லாம் ஆட்சி செஞ்சது இல்லை, இதுவரைக்கும் ஆட்சி செஞ்சது இல்லை. அதுலயும் கூடுதலா திமுகல நாத்திகர்கள் என்ன செய்வாங்க, அதிகமா இடம்பெற்று இருக்கிறாங்க. அப்படி இடம்பெற்று இருக்கிற நேரத்திலையும் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 100 கோயிலை இடிச்சு போடணும், பள்ளிவாசலை இடிச்சு போடணும், இறை வழிபாடே இருக்கக்கூடாது, இறைவனே இல்லை அப்புறம் வழிபாட்டுத்தலம் எப்படி இருக்கலாம், அப்ப சர்ச்சை இடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடவே திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சதில்லை. அதுல எஸ்பெஷலா திமுக அப்படி நோக்கத்தோட ஆட்சி செஞ்சது இல்லை, ஆட்சிக்கு அதற்காக வரணும்னு நினைச்சதும் இல்லை இதுவரை. ஆனா இந்த கேள்வி கேட்கிறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது பள்ளிவாசலை இடிக்கிறதுக்காகத்தான், முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுறதுக்காகத்தான், சர்ச்சுகளை இடிக்கிறதுக்காகத்தான், கிறிஸ்தவனை இங்க என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சொல்லி இதையே நோக்கமா கொண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வர துடிக்கிற, அதற்காக முயற்சிக்கிற அந்த மாதிரி ஆட்சி செய்யற ஒரு கூட்டத்தை நாம என்ன செய்யறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நாடு மட்டும் இல்ல, உலக அளவுல எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது உலக அறிஞ்ச உண்மை, இதை விளாவரியா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோட திராவிட கட்சிகள் இந்த தமிழகத்தை ஆட்சி செஞ்சது இல்லை. அது மட்டும் இல்லாம எங்கேயாவது நிர்வாக ரீதியாக ஏதேனும் இடைஞ்சல் இருக்கு, இல்ல ஆக்கிரமிப்பு, இல்ல குளத்துல வீடு கட்டியிருக்காங்க, ஏரியில கட்டியிருக்காங்கன்னு சொல்லி சில இடங்கள்ல வீடுகள் இடிக்கப்படும் போது பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்கு, கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு, சர்ச்சைகள் அகற்றப்பட்டிருக்கு. ஆனா அந்த இடத்துல மக்கள் இது சட்டப்பூர்வமா தான் நடக்குதா அப்படின்னு சொல்லி அதற்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. சட்ட ரீதியாகவும் அதற்கு எதிராக எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, முயற்சித்து கொண்டு இருக்கிறாங்க. அது வேற. ஆனா ஆட்சிக்கு வர்றதே ஆலயத்தை இடிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற நோக்கம் திராவிட கட்சிகளுக்கு கிடையாது. இந்த எண்ணம் யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னால், எல்லா சமூக மக்களோடுமே வியாபாரம் செஞ்சு அதுல லாபம் பார்த்து அதுல வயிறு வளர்த்து அதுல சொத்து சேர்த்து, ஆனா வருஷம் வருஷம் மைக்க பிடிக்கும் போது இஸ்லாமியர்களோட வியாபாரம் செய்யாதீங்க, கிறிஸ்தவர்களோட வியாபாரம் செய்யாதீங்க, இந்துக்களே இப்படி பேசுறவனுக்கு மட்டும்தான் இப்படி சிந்தனை, இப்படி எண்ணம், இந்த மாதிரி ஒரு கேள்வி என்ன செய்யும், எழும்பும். ஆனா நல்ல ஒரு இறை நம்பிக்கை உள்ள இந்து சகோதரன் சர்ச்சை இடிக்கணும், கோயிலை பள்ளிவாசலை இடிக்கணும்னு நினைக்க மாட்டான். அதே நேரத்துல நல்ல இறை நம்பிக்கை உள்ள இஸ்லாமிய சர்ச்சையோ கோயிலை இடிக்கன்னு நினைக்க மாட்டான். அதே போல ஒரு கிறிஸ்தவன் இறை நம்பிக்கை உள்ளவன் பள்ளிவாசலையோ கோயிலையோ இடிக்கன்னு நினைக்க மாட்டான். கண்டிப்பா அவனுக்கு அந்த எண்ணம் இருக்காது. அப்ப இந்த எண்ணம் யாருக்கு இருக்குன்னா, மக்களை மத ரீதியாக பிரிச்சு எப்பவுமே பதட்டத்தோடவே ஆட்சி நம்ம கையிலே இருக்கணும், பதட்டத்தோடவே வச்சுட்டு இருக்கன்னு நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த புத்தி, இந்த சிந்தனை இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் நாட்டை விட்டு அகற்றப்பட வேண்டியவங்க. இந்த விஷயங்களை நாம விளங்கிக்கிட்டு எல்லா சமூக மக்களும் சரியாக என்ன செய்யணும், செயல்படணும். நன்மையை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களுடைய பட்டியல்ல இறைவன் உங்களை என்னை இடம்பெறச்சு.